ஸோ நீங்கள் ஏர்பேக் சீட்ஸில் சரியான சீட் கவர் போடலை அப்படின்னா இன் கேஸ் ஆஃப் ஏதாச்சும் ஆக்சிடென்ட் நடக்கும்போது ஏர்பேக் வந்து வெளியே வர்றதுக்கான டிலே ஆகலாம், சப்போஸ் வராமல் கூட போகலாம். இன்னொரு விஷயம், நல்லா டைட்டாக இருக்கனால வேறு பக்கம் வந்து டெப்ளாய் ஆக போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்படி போச்சுன்னா ஆப்வியஸாக உங்களுக்கே தெரியும், நமக்கு தான் இன்ஜுரி ஆகும். அண்ட் ஆக்சிடென்ட் ஆகாமல் சில நேரத்தில் ரொம்பவே டைட்டாக போட்டாங்க, அது சென்சாரில் டச் ஆகுற பட்சத்தில் உங்களுக்கு மால் ஃபங்க்ஷன் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். சப்போஸ் சில நேரத்தில் அந்த சென்சார் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா டெப்ளாய் ஆகாமல் போகிறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ இதை ரெக்டிஃபை பண்ண நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்ல ப்ரொஃபஷ்னல்கிட்ட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்ககிட்ட இதை கொண்டு போய் போடுங்க. அப்படி இல்லைன்னா சர்டிஃபைடான கவர்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். இல்லை பெஸ்ட்டான சாய்ஸ் வந்து ஓஇ ரெக்கமெண்டடாக போகிறது நல்லது. ஒரு சின்ன விஷயம் நம்ம பண்ணுற தப்பு ஸோ ஒரு மேஜரான இன்ஜுரிக்கு போய் வழிவகுக்கும். அதனால நீங்கள் சீட் கவர் போடும்போது முக்கியமாக நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் தாண்டி அவங்க சீட் கவர் என்ன தான் கரெக்டாக போட்டாலும் நம்மளும் அந்த ஸ்டிச்சஸ் கரெக்டான இடத்துல பிளேஸ் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது நல்லது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி யூஸ்ஃபுல்லான உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து என்ன கண்டென்ட் உங்களுக்கு தேவைன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதை ஒரு வீடியோ போடுவோம்.